நடிகர் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியான சூப்பர் ஹிட் திரைப்படம் தான் படையப்பா. இந்த திரைப்படத்தில் நடிகரான ரஜினிகாந்துக்கு தந்தையாக நடிகர் சிவாஜி கணேசன் நடித்திருப்பார். இந்த திரைப்படத்தில் ஒரு சீன் இடம்பெற்றிருக்கும். அதாவது, தம்பியான மணிவண்ணன் அண்ணனான சிவாஜி கணேசனிடம் சண்டையிட்டு சொத்துக்களை பிரித்து கேட்பார். அப்போது சிவாஜி கணேசனோ உணர்ச்சிபூர்வமாக வசனங்களை பேசுவதை நாம் மறந்திருக்க மாட்டோம். அதோடு சொத்துக்களை பிரிக்க வேண்டாம், எல்லா சொத்துக்களையும் என் தம்பியே வைத்துக் கொள்ளட்டும் என்று கூறி கண் கலங்கி சிவாஜி கணேசன் தனது மகனான ரஜினிகாந்த் மற்றும் குடும்பத்தினருடன் வசித்து வரும் பங்களாவை விட்டு வெளியேறுவார். பங்களாவை விட்டு வெளியேறியதும் சிவாஜி கணேசன், நான் வாழ்ந்த இந்த வீட்டில் கடைசியாக ஒரு முறை உட்கார்ந்து விட்டு வருகிறேன் என்று சொல்லிக்கொண்டு வீட்டின் தூணை கட்டி பிடித்து கொள்வார். அப்போது அவரது உயிரும் பிரியும். இந்த காட்சி இன்று வரை நம் அனைவரையுமே கண்கலங்க வைத்து வருகிறது. ஆனால் இப்போது படையப்பா பட நடிகரான சிவாஜி கணேசனுக்கு நேர்ந்த சோகம் சென்னையில் மூதாட்டி ஒருவருக்கும் நடந்துள்ளது. அதாவது, சென்னை நெலும்பூர் போலீஸ் எல்லைக்கு உட்பட்ட முகப்பேர் அருகே எபினேசர் அவென்யூ என்ற இடம் உள்ளது. இங்கு வசித்து வருபவர் தான் இன்பராஜ். இவரது தாய் பெயர்தான் கீதா. இன்பராஜ் கடந்த 2017ஆம் ஆண்டு வங்கி ஒன்றில் 1 கோடி ரூபாய் வரை கடன் வாங்கியதாகவும் கூறப்படுகிறது. கடன் வாங்கிய பிறகு அவர் அதற்கான வட்டி மற்றும் அசலை செலுத்தியும் வந்துள்ளார். ஆனால் அதன் பிறகு கடனுக்கான மாத தவணையை அவர் சரியாக வழங்கவில்லை என்று கூறப்படுகிறது. கடனுக்கான தவணையை திருப்பி செலுத்தும்படி பலமுறை வங்கி சார்பில் இருந்தும் அவருக்கு நோட்டீஸும் வழங்கப்பட்டது, அறிவுரையும் வழங்கப்பட்டது. ஆனால் இன்பராஜால் அந்த பணத்தை செலுத்த முடியவில்லை. இதனால் வங்கி சார்பில் அவரது வீட்டை ஜப்தி செய்ய முடிவு செய்யப்பட்டது. தான் வசிக்கும் வீட்டில்தான் அவர் வங்கியில் கடன் வாங்கி இருந்தார். இதனால் வங்கி நிர்வாகம் சார்பில் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருந்தது. இதையடுத்து வங்கி சார்பில் வீட்டை ஜப்தி செய்யும் நடவடிக்கை என்பது தொடங்கியது. இது பற்றி அறிந்த இன்பராஜின் தாயான கீதா திடீரென மயங்கி விழுந்தார். உடனடியாக அவரை அங்கிருந்தவர்கள் மீட்டு அருகிலுள்ள மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு அவரை பரிசோதித்த டாக்டர்கள் கீதா ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாகவும் தெரிவித்தனர். வங்கி அதிகாரிகள் வீட்டை ஜப்தி செய்தால் அதில் நுழைய முடியாதே, அக்கம்பக்கத்தினர் என்ன பேசுவார்கள் என்று மனமுடைந்த கீதா அதிர்ச்சியில் உயிரிழந்திருக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது. இது தொடர்பாக நெலும்பூர் போலீசாரிடம் புகாரும் அளிக்கப்பட்டது. படையப்பா படத்தில் தம்பியான மணிவண்ணன் சொத்தை பறித்ததால் நடிகரான சிவாஜி கணேசன் உயிர் என்பது பிரியும். இந்த சம்பவத்தில் வீட்டை வங்கி அதிகாரிகள் கைப்பற்ற நடவடிக்கை எடுத்ததால் கீதாவின் உயிர் பிரிந்துள்ளது. இரண்டும் வெவ்வேறு சம்பவங்கள் என்றாலும் கூட இருவரின் வலியும் வேதனையும் ஒன்று என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது.